எப்பொழுதும் ஏந்தி கொண்டிருப்பவர், நம்முடைய கழகத்தினுடைய குரலாக தொடர்ந்து டெல்லியிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர், கழகத்தின் சொத்து என்று ஒவ்வொரு தொண்டனும் பெருமைப்படத்தக்க அளவிற்கு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கழக பொருளாளர், அன்பிற்குரிய அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் ஐயா திரு TRB அவர்களே, எங்களுக்கு எந்த ஒரு சட்ட ஆலோசனை என்றாலும் கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனுக்கு முன்வந்து நின்று உதவி வழங்குகின்ற பெருமைக்கு சொந்தக்காரர், இன்றைக்கு நம்மையெல்லாம் நம்முடைய நெஞ்சத்தில் நீங்காத நினைவு கொண்டு நம்மையெல்லாம் விட்டும் மறைந்தும் மறையாமலும் இருக்கின்ற முத்தமிழ் அறிஞருக்கு மெரினாவிலே அந்த இடத்தை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு போராட்டத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு அதற்கான வெற்றியை பெற்றுத்தந்த எங்களுடைய அன்பிற்கு பாத்திரமான கழக சட்டத்துறை செயலாளர், இங்கே நமக்கெல்லாம் அறிவுரை வழங்க வந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி வழக்கறிஞர் NR இளங்கோ அவர்களே, கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்பாக முதலாக தென்சென்னை மாவட்டம் என்பது தலைவர் தளபதி அவர்கள் கண்ணால் இடுகின்ற கட்டளையை உடனே நிறைவேற்றுகின்ற பெருமைக்கு சொந்தம் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் மிகப்பெரிய பயிலரங்கத்தை இதே இடத்திலே நடத்தி காட்டிய எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர், அது தேர்தல் பணியாகட்டும், அமைச்சு பணியாகட்டும், மக்கள் பணியாகட்டும், கடிகாரத்திலே இருக்கின்ற 2 முட்களுக்கும் போட்டியாக தன்னை வழிநடத்தி தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு ஓடுகின்ற உழைப்பாளர் எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர், அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே, முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி மயிலை வேலு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்பிற்குரிய உடன்பிறப்புகள் அரவிந்த ரமேஷ் அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, அன்பிற்குரிய குட்டி அவர்களே, பிரபாகராஜா அவர்களே, அசன் மௌலானா அவர்களே, வரவேற்புரை நல்கிய பகுதி செயலாளர் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற துரைராஜ், SV ரவிச்சந்திரன், VE மதியழகன், சுசேகர், துரை கபிலன், மூராசா, K கண்ணன், முரளி, ஏழுமலை, நந்தனமதி, வேராஜன் உள்ளிட்ட பகுதி செயலாளர்களே, அன்பிற்குரிய ஒன்றிய செயலாளர்கள் வெங்கடேசன், துரை வீரமணி அவர்களே, மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே, மிக முக்கியமாக தென்சென்னை தொகுதியிலும் மதுரவாயல் தொகுதியிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் வெற்றி பெறப் போவதை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்ற, அதற்காக கடுமையான உழைப்பை தந்திருக்கின்ற பாகம் ஓவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். இன்றைய தினம் நாம் நெல்கதிர் நன்றாக விளைந்திருக்கின்றது, அதனை கட்டி அறுவடை செய்து கொண்டு வர வேண்டிய நேரம். அந்த களத்திலே நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், எந்த வகையிலே வாக்குகளை நாம் கவனமாக அந்தந்த பெட்டிகளிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த எண்களை எல்லாம் சரிபார்த்து அந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு இங்கே நம்முடைய கழக வழக்கறிஞர் அவர்கள் வந்திருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பாக இரவு பகல் பாராமல் உழைத்திட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய வியர்வை துளிகள் தான் டெல்லிக்கு செல்லுகின்ற படிக்கட்டுகள் என்பதை ஒருபொழுதும் நாங்கள் மறந்துவிட மாட்டோம். அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியுடன், நமக்கான களம் இன்னும் முடிந்துவிடவில்லை. வருகின்ற 4ஆம் தேதி வரை நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்முடைய அந்த நிறைவு கட்ட பணிகளை நாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிலரங்கம். அந்த வகையிலே நாம் அவருடைய அந்த அறிவுரைகளை கேட்டு பயன்பெறுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நிறைவு பெறுகின்றேன். நன்றி. 2019ஆம் ஆண்டு இதே போன்றதொரு பயிலரங்கம், வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஒரு பயிலரங்கம் நடத்தப்பட்டது. பெருமதிப்புக்குரிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்கள் 2019ஆம் ஆண்டு இதுபோன்ற அந்த பயிலரங்கத்தில் பங்கேற்று உங்களிடையே உரை நிகழ்த்தினார். அதற்கும் அடுத்தடுத்த நாளில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் நம்முடைய தென்சென்னைக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இதுவரை தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி இதுவரை வரலாற்றில் பெற்றிராத வெற்றியாக 2,62,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தென்சென்னை ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றது. அதேபோல் இங்கே வந்து வருகை தந்து வீட்டிருக்கிற பெருமதிப்புக்குரிய அண்ணன் TR பால் அவர்கள் அந்த தேர்தலில்தான்
5,08,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஒரு உலக சாதனை என்று சொல்லப்படுகிற வகையில் 5,08,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த அளவுக்கு அந்த தொகுதியின் வெற்றிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது தென் சென்னையில் அங்கமாக இருக்கிற மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி. 94,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை அன்றைக்கு கூடுதலாக தந்து ஒரு வெற்றிக்கு ஒரு மகுடமாக இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் கழித்து இந்த தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம். நான் ஏற்கனவே பல கூட்டங்களில் சொன்னதுண்டு, 2019 நாடாளுமன்ற தேர்தல் தான் தேர்தல் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியது என்பது கடந்த தேர்தலில்தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்தான் 2 வேட்பாளர்கள், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் TR பாலு அவர்களும் அதேபோல் நம்முடைய திண்டுக்கல் வேட்பாளர் அவர்களும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றார்கள். 2 பேர் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார்கள். 4 பேர் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். 8 பேர் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். 9 பேர் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். இப்படி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் 11 பேர், 1 லட்சத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் 5 பேர். இப்படி 5 லட்சம், 4 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம் என்று லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியினை ஈட்டியவர்கள் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள். அந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தவர் நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள். அன்றைக்கு அந்த அளவுக்கு உழைத்து அந்த வெற்றிக்கு கட்டியம் கூறினார்கள். இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலம் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் நாம் தொடர்ந்து மரியாதைக்குரிய TR பாலு அவர்களாக இருந்தாலும், சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களாக இருந்தாலும் வாக்கு கேட்டு போகிற இடங்களில் எல்லாம் மக்கள் தந்த வரவேற்பை பார்த்து மகிழ்ந்து எல்லோருமே சொன்னது, கடந்த தேர்தலை காட்டிலும் கடந்த முறை 2 தொகுதிகள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும், 4 தொகுதிகளில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும், 8 தொகுதிகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்கின்ற செய்தி கிடைத்தது. ஆனால் இந்த முறை 5 லட்சத்திற்கும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றவைகள் என்பது இருக்கிற 40இல் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறது என்று இன்றைக்கு கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மக்கள் மனநிலையும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் 40க்கு 40 என்பது நம்முடைய கழக தலைவரின் முழக்கம். நிச்சயம் 4ஆம் தேதிக்கு பிறகு 40க்கு 40 வென்றோம் என்கின்ற ஒரு மகத்தான வெற்றியை இந்தியாவுக்கு பறைசாற்றவிருப்பது தமிழ்நாடு. அந்த வெற்றிக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே கூட மரியாதைக்குரிய வேலு சொன்னார், நீங்கள் சொல்லிதான் நீங்கள் கேட்டு, அதாவது வெற்றி உங்களுக்கு தான் முதலில் சொல்லப்படவிருக்கிறது என்று சொன்னார். இல்லை, அந்த வெற்றியை சொல்ல போகிறவங்களே நீங்கள் தான். இப்போ 1922 டேபிள் நம்ம தென் சென்னையில் மட்டும் இருக்குது. இந்த 1922 டேபிளில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கவுண்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் சொல்கிற திமுகவுக்கு இவ்வளோ வாக்கு, அதிமுகவுக்கு இவ்வளோ வாக்கு, பாஜகவுக்கு இவ்வளோ வாக்கு, இதை நீங்கள் அங்கே சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற தேர்தல் எண்ணும் அதிகாரி எழுதி அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் கொடுத்து, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த ரவுண்டில் இவ்வளோ திமுக, இவ்வளோ அதிமுக, இவ்வளோ பாஜகன்னு சொல்ல போகிறாங்க. ஆக ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு முன்னாடியே, அங்கே இருக்கிற AROங்களுக்கு முன்னாடியே, தேர்தல் எண்ணும் அலுவலருக்கு முன்னாடியே அந்த எண்களை உங்கள் வாயால் தான் சொல்லவிருக்கிறீர்கள். அந்த மேஜிக் நம்பர்ஸை சொல்ல போகிறது நீங்கள் தான். நீங்கள் அங்கே சொல்ல ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எவ்வளோ ஓட்டு முடிச்சிங்கிறத நானாக இருந்தாலும், வேலுவாக இருந்தாலும், அரவிந்த் ரமேஷாக இருந்தாலும், காரம்பாக்கம் கணபதியாக இருந்தாலும், பிரபாகர் ராஜாவாக இருந்தாலும் இங்கே டிவியில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சென்டருக்குள்ளே கூட நாங்கள் வரக்கூடாது. வேட்பாளர்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் மாலை போட்டு அப்புறம் அவங்களோட அறிவாலயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. பொதுவாகவே இந்த தேர்தல் எண்ணிக்கையில் கலந்து கொள்ள போகிற உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கடமைகள் இருக்கிறதுங்கிறத மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் இளங்கோ அவர்கள் சொல்லவிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தென் சென்னையில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளில் தான், தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் இந்த 5 தொகுதிகளில் தான் எல்லா இடத்திலும் BLA 2க்களின் கூட்டம் நடத்தியிருப்பார்கள். BLA 2க்கள் என்பவர்கள் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்ன எடுத்துக்கினா 1922 பூத்து. ஆனால் BLCன்னு எடுத்துக்கணும்னா 19,220 பேர், ஒரு பூத்துக்கு 10 பேர் BLCங்கிறது.
பூத் லெவல் கமிட்டி. அந்த கமிட்டி அந்த பிஎல்சி கூட்டத்தையும் தொகுதி வாரியாக கூட்டி அந்த தொகுதி வாரியாக கூட்டின எல்லா கூட்டத்துக்கும் வந்து நமக்கு அறிவுரை தந்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு என்ஆர் இளங்கோ அவர்கள். அது அதிகபட்சமாக அவர் இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் 5 தொகுதிக்கும் போய் அவர் இந்த பிஎல்சி மீட்டிங்கில் கலந்து நிற்க மாட்டார். இங்கே மட்டும்தான் 5 தொகுதிக்கு வந்து பிஎல்சி மீட்டிங்கில் கலந்து நிற்கிறாரு. ஒரு சில மாவட்டங்களில் பிஎல்ஏ தூக்கல் கூட்டத்துக்கு போயிருக்கார். ஆனால் பிஎல்சி கூட்டத்தை நடத்தினதும் பிஎல்சி கூட்டத்தில் வந்து கலந்துக்கினதும் மரியாதைக்குரிய அண்ணன் இளங்கோ அவர்கள். அவர் இந்த தேர்தல் நடைமுறைகள் எப்போ தொடங்குச்சோ, தேர்தல் நடைமுறை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் 6 சேர்ப்பது எப்படி, நீக்கல் எப்படி, சேர்த்தல் எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவுறுத்தல் கூட்டத்துக்கும் வராரு. அப்புறம் பிஎல்ஏ கூட்டத்துக்கு 2க்கும் வராரு, பிஎல்சி கூட்டத்துக்கும் வந்தார். இப்போ வாக்கு என்னும் முகவர்கள் கூட்டத்துக்கும் வந்திருக்கிறார். இவர் வந்து இந்த கூட்டங்கள் நடத்த தொடங்கினதிலிருந்து நான் ஒரு பகுத்தறிவாதி, நான் அந்த அநேகமாக இதெல்லாம் நம்புறதில்லை. ஆனால் இந்த கைராசி கால்ராசி இதெல்லாம் நான் நம்புறதில்லை. ஆனாலும் கூட என்ஆர் இளங்கோ அவர்கள் கலந்து கொண்ட அவர் இந்த மாதிரியான கூட்டங்களில் பங்கேற்க தொடங்கிய எல்லா தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியினை திமுக பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இது ஏதோ ஜோசியமோ அந்த மாதிரி இல்லை, அது ஒரு அந்த அளவுக்கு அவருடைய அறிவுபூர்வமான அந்த அறிவுறுத்தல், அதை நீங்கள் செயலாற்றுகிற விதம் இந்த வெற்றிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ 1ஆம் தேதி அவர் தமிழ்நாடு முழுக்க காணொலி வாயிலாக இந்த செய்தியை தான் காணொலி வாயிலாக சொல்ல போகிறார். 1ஆம் தேதி காணொலி வாயிலாக சொல்ல போகிற செய்தியை இப்போ மதுரவாயல் தொகுதியில் இருக்கிறவங்களும் தென் சென்னையில் இருக்கிறவங்களும் நேரடியாகவே கேட்க போகிறீங்க. அப்போது இது நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோட்டு வச்சுருக்கிறோம், ஒரு பேனா வச்சுருக்கிறோம். இந்த கூட்டம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம். அவர் சொல்ல போகிற செய்தியை இந்த 17C என்ன, ஒவ்வொரு பேலட்டும் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, எந்த கலரில் அந்த ஸ்லிப் இருக்கும், அது கிழிஞ்சிருக்கா இல்லையா, சீல் எப்படி உடைப்பாங்க, இந்த சீல் வந்து முறையாக இருந்ததா இல்லையா, இந்த மாதிரி எல்லா தகவலும் சொல்லுவார். அவர் சொல்ல சொல்ல நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கின்னு அங்கே போய் அதை நீங்கள் செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பூத்தில் வந்து நம்ம மெயின் ஏஜென்ட் ஒன்று வந்துட்டோம், நமக்கு ஆதரவாக இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு நீங்கள் இருக்கிறதும், நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு அவங்க இருக்கிறதும் கூட கூடாது. ஒரு டேபிளில் திமுக கழகத்தின் சார்பில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்களோ அத்தனை பேருமே கண்ணும் கருத்துமா எண்ணி முடிச்சுட்டு வெளியில் வர்ற வரைக்கும் ஒருத்தர் கூட எதுக்காகவும் வெளியில் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், எதுக்காகவும் வெளியில் வரக்கூடாது. அதை இதெல்லாம் அறிவுறுத்துறதுக்கு தான் திரு என்ஆர் இளங்கோ வந்திருக்கிறார். ஒரு மகத்தான கடமையை நீங்கள் செய்யவிருக்கிறீர்கள். இதில் மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புங்கிறது உங்களுக்குங்கிறத வேலு ரொம்ப சிறப்பாக சொன்னார். மற்றவங்க ஓட்டு கேட்குறோம், பிஎல்ஏ டூக்கள் போய் சேர்த்தல் நீக்கல் ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எண்ணி அறிவிக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குத்தான் முதலில் கிடைக்கவிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கினது மட்டும் இல்லை, இந்த 4ஆம் தேதி எண்ணி முடித்து 4ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் முடிஞ்சாலும் சரி. இப்போ சைதாப்பேட்டைனா ஒரு 14 டேபிள், வேளச்சேரி 14 டேபிள், மயிலாப்பூர் 14 டேபிள், மதுரவாயில் 14 டேபிள், ஒரு 14 டேபிள் எண்ண போகிறாங்க. சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் ஓட்டு இருக்கிறதால 30 டேபிள் எண்ண போகிறாங்க. ஆனால் 440 பூத் இருக்கிற மதுரவாயிலையும் 14 டேபிள் தான் போட்டுக்கிறாங்க. எப்படியும் அது சாயந்தரம் ஒரு நைட்டு கூட கூடுதலாக கூட ஆகும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட சோர்வில்லாமல் கடைசி வரை இருந்து அந்த வாக்கு எண்ணும் பணியை நீங்கள் முடித்து விட்டு வர வேண்டும். அதே மாதிரி இந்த ஃபார்ம் 17C அவர் எப்படி கைட் பண்ணுறாரோ, நீங்கள் ஃபார்ம் எடுத்துகிட்டு போனோன்னா நீங்கள் கூட வந்து ஃபார்ம் உங்களுக்கு மின்னல் கந்தப்பன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஃபார்ம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எப்படி போகணுமாங்கிறத பார்த்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவர் கொடுக்க போகிறோம். கவுண்டிங் ஏஜென்ட்டு போகிறவங்களுக்கு ஒரு பை தர போகிறோம். அதில் ஒரு நோட்டு, இந்த 17C ஃபார்ம், பேனா, அது மாதிரி எல்லா மெட்டீரியலும் கொடுப்பாங்க. அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சரியான வகையில், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிரதான ஏஜென்ட் பார்த்துப்பாங்கன்னு மற்றவங்க இருக்கிறதோ, மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு பிரதான ஏஜென்ட் இருக்கிறதோ இருக்கக்கூடாது. உள்ளே எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருமே முழுமையாக 100% கடமையாற்றி இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற இனி அண்ணன் TR பால் அவர்களை சைதை தொகுதியின் சார்பிலும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அதேபோல் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் நாளை மறுநாள் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்கத்துக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் அதிலே கலந்துக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா இந்த கூட்டம் இல்லை. ஆனாலும் கூட கூப்பிட்ட உடனே வந்து இந்த கூட்டத்துக்கு பிரத்யேகமாக தென்சென்னைக்கு நான் இந்த பயிலரங்கத்தில் பங்கேற்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும்.
ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.